நீ இனி வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கம் அடையாதபடிக்கு என் கரத்துக்குள் இருந்து கொண்டிருக்கும் போது எந்த சத்ருவும் உன்னை மோதி அடிப்பது இல்லை. உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் என்று அந்த பக்தன் கேட்கிறான். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவீங்கப்பா. அந்த நீதியின் கரம் என்னை விடுதலை செய்யட்டும். என்னை நீர் காத்து கொள்ளும். பல சத்துருக்கள், பல பொல்லாங்கன் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும்போது கர்த்தர் என்னை காத்து கொள்ள வேண்டும். மனுஷன் அல்ல, சொந்த பந்தங்கள் அல்ல, குடும்பத்தார் அல்ல காத்துக்கொள்வது. தெய்வம் காத்து கொள்ளும்போது அங்கு ஒரு விடுதலை சம்பவிக்கும். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் என் சமீபத்தில் வரக்கூடிய கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறேன். என்னை இந்த நாள் வரைக்கும் ரட்சித்து கொண்டு வந்த தெய்வம் நீரல்லவோ. எனக்கு பாதுகாவலாய் கோட்டையும் அரணுமாய் நீர் இருந்து கொண்டிருக்கிறீரே. என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் ஆண்டவரே. இந்த உலகத்தில், மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல துன்மார்க்கர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நியாயக்கேடு செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து என்னை தப்புவியும் ஆண்டவரே. என் குடும்பத்தை தப்புவியும், என் பிள்ளைகளை தப்புவியும், என் தொழிலை தப்புவியும் என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவர்கள்தான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.